இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த 3 நாட்களும் நாங்கள் குடும்பமாக வந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு எங்கள் மிக அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் மேனுவல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நாங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த ஒருத்தர், அவரை காண வைப்போம். அவர் எப்போவுமே மறைந்து தான் இருப்பார். அவர் தான் ரினோ. சரியா? அவரும் நாங்களும் சவுத் கொரியாவில் சோல் அங்கே நாங்கள் போயிருந்தோம் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. அப்போ தான் நான் தம்பியை பார்க்குறேன். சென்னையில் நாங்கள் ஏர்போர்ட்டில் ஏறும்போது பார்த்தோம். மிகவும் தாழ்மையானவர். அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி, ஏன்னா நாங்கள் வந்து அங்கே போனால் அங்கே கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலைகள், எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். அப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டார், அங்கிள் எங்கள் ஊருக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டார். ஆஹா, வசமாக பிடிச்சிட்டாரே அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நான் அங்கே கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றி இருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது பரலோகத்திலே திட்டம் பண்ணப்பட்டு பூலோகத்திலே நிறைவேற்றப்படுகிற ஒரு காரியம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நாங்களா வரல, தம்பி மூலமா ஆண்டவர் அங்கிருந்து உங்களுக்கு இந்த 3 நாட்களும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக எங்களை அழைத்து வந்திருக்கார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் இயேசு மாத்திரம் போதும். சொல்லுவீங்களா? இயேசு மாத்திரம் போதும். நல்ல ஒரு தலைப்பை வச்சிருக்காங்கல்ல, அக்கினி எழுப்புதல் முகாம். ஸோ ஆண்டவர் நம்ம எழுப்பி விட வேண்டுமானால், அக்கினியிலான நிரப்ப வேண்டுமானால் முதல்ல நம்ம குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய முதல் செய்தியெல்லாம் அப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப அருமையாக தம்பி பெனட் அழகா ஆத்தும மரணத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னால் நிறைய பாடலை பாட போகிறோம். நம்ம எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதனையும் செய்ய போகிறீங்க. நல்ல மியூசிக் டீம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. நாங்கள் போகிற இடங்கள்லாம் சில நேரங்களில் எங்கள் டீமை கூப்பிட்டு போக முடியாத சூழ்நிலையில் ஐயோ என்ன பண்ணுறாங்களே, வேற காடை பிடிக்கிறாங்களே அப்படின்னு கவலையாக இருக்கும். ஆனால் இந்த ரொம்ப அழகாக வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கரங்களை ஒரு தட்டு கொடுத்துருங்களேன். எங்களுக்கு ஈஸியாக போச்சு. அதனால தான். சரியா? ஸோ முதல்ல நாங்கள் ஒரு பாடல் எங்களுடைய ட்ராக்லேருந்து நாங்கள் பாடுறோம். இந்த பாடல் சொல்லுது, இந்த உலகத்தில் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் இயேசு மாத்திரம் போதும். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல தான் அமைதியாக கண்களை மூடி, இந்த பாட தெரிந்த பாடல் தான், கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர்வீர்கள். அழகாக ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அந்த நிமிஷத்துலேருந்து ஒருவேளை லஞ்சுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். இந்த சாங் நாங்கள் உலகமெங்கும் போகிற இடங்களில் பாடியிருக்கோம். நாங்கள் 3வது சரணத்தை எழுதியது நாங்கள் தான். இயேசுவே என் ஆத்ம நேசரே, என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்க. இன்னும் அற்புதமான வார்த்தைகள். நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மகனே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும், அழகா சொல்லி கொடுத்தார். அதுதான் நாங்கள் பாட போறோம். சரிதானா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அற்புதமான இந்த பாடல். கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்க வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை எழுப்புதலோடு நான் இந்த உலகத்திலே உங்களுடைய அக்கினியாலே நிரப்பப்பட்டு வாழணும்னா, எழும்பி பிரகாசிக்கணும்னா நீங்க வேணும், நீங்க வேணும் ஆண்டவரே. நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும். கேளுங்க. இறங்கி வருவார், வழி நடத்துவார், வாழ வைப்பார், உயர்த்துவார், அக்கினியினால் நிரப்புவார். தேங்க்யூ ஜீசஸ். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த உலகத்திலே கண்ணை மூடி பரலோகத்திலே கண்ணை விழிக்கும் அந்த நாள் வரைக்கும் இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம் நமக்கு போதும். இதை விட என்னங்க வேணும்? அவர் இருந்தால் சந்தோஷம், அவர் இருந்தால் சமாதானம், அவர் இருந்தால் கண்ணீர் கிடையாது, அவர் இருந்தால் நம்மை வாழ வைப்பார், அக்னியினால் நிரப்புவார். அவர் மாத்திரம் போதும். தேங்க்யூ ஜீசஸ்.
சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தீனில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தீங்களே, நீங்க மாத்திரம் போதும். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். தங்களுக்கு மிகவும் நெருங்கினவர்கள் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் கண்ணீரோடு இருக்க வேண்டும்? நான் உன்னை வழி நடத்துவேன். நான் மாத்திரம் உனக்கு போதும். இயேசுவே நீங்க மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். ஆம் சுவாமி, எங்களையே மிக்க உம்மையே தந்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியா நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு மாத்திரம் போதும்னு நம்புறீங்க? உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கூடவே இருப்பார், உங்களை வழி நடத்துவார். அந்த பெரிய அரசவையிலே ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்திலே வேதநாயகம் சாஸ்திரியார் இருக்கிறார். திடீரென்று அவரை பார்த்து ராஜா சொன்னாரா, நாளை நீ வரும் பொழுது, நாளை நீ வரும் பொழுது என்னை புகழ்ந்து, என்னுடைய அரிய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பாட வேண்டும். என்னை குறித்து நீ ஒரு புது பாடலை எழுதி வர வேண்டும். ஐயா அழகா சொல்லிட்டு இருந்தாங்களா, நிறைய புதுப்பாட்டு ஆண்டவரை பற்றி படிக்க போறோம், பாட போறோம், நீங்க நல்லா வாங்க தொடர்ந்து பாடுங்கன்னு சொன்னாங்களா. அதே மாதிரி அவர் திடீர்னு தன்னை பத்தி புகழணும்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு ஒண்ணுமே தெரியல. ராஜா கட்டளையிட்டால் அவ்வளவுதான், செய்யலைன்னா தலை தனியாக அதை வெட்டி எடுக்கப்படும். அவ்வளவுதான். இவர் போயிட்டார், வீட்டுக்கு போய் யோசிக்கிறார். மனைவி கரத்தை பிடித்து அழுகிறார். இயேசுவை தவிர யாரையாக நான் புகழ்ந்து பாட முடியும்? பாடினால் அவரை மட்டுமே நான் உயர்த்தி பாடுவேன். இவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கிற என்னை இப்படி சொல்லிட்டாரே, ராஜாவை புகழ்ந்து நான் மனுஷனை புகழ்ந்து நான் பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாரு. இரவெல்லாம் தூக்கம் இல்லை, ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பாடல் தான், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பாடல் வந்து விட்டது, எழுதி விட்டார் 3 சரணங்களும். அடுத்த நாள் காலையில வந்து அவை கூடுகிறது. ராஜா பார்த்து சொல்லுகிறார், என்ன வேதநாயக சாஸ்திரியரே ரெடியா? என்னை புகழ்ந்து பாட முடியுமா? சிறப்பு என்ற ராஜா நடந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர் எழுந்தார். என்ன பண்ணார் தெரியுமா? இயேசுவையே துதிசை. அழகா நின்று பண்ணார். கோபம் வந்தது ராஜாக்கு. எழுந்து நின்றார். ராஜா எந்திரிச்சு நின்றாரு. அவ்வளவுதான். கோபம் வந்துட்டுனா சேவகனை கூப்பிட்டு தலையை சிறைச்சேதம் பண்ணிவிட்டு சொல்ல போறார் நினைச்சாரு. ஆனா அதான் நடக்கல. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. வந்த உடனே அப்படியே அவருக்குள்ளாக ஒரு பெரிய, இப்படி ஒரு தெய்வம் உண்டானால் அவரையே நானும் பின்பற்றுவேன். அவரும் மாறினார். ஹல்லேலூயா சொல்லாமா? எதுக்கு வந்திருக்கோங்க 3 நாள்? அவரையே உயர்த்த, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவருக்குள்ளாக பலப்படுவதற்காக நாம் வந்திருக்கோம். பாடமா தெரிந்த பாடல் எத்தனை பேருக்கு இந்த பாடல் இயேசுவையே துதிசை எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய கீர்த்தனை பாடல்ல நிறைய பாடல்கள் மறைந்து போகுது. நல்ல புது புது பாடல்கள்லாம் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாடுறதுக்கு. ஆனா பழைய பாடல்கள் உள்ள ஆழம் என்ன அழகா சொல்லியிருப்பாங்க. அந்தரம் வான் தரை. யாரோ தெரியாம தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்தரம் குந்தரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அழகா எழுதியிருக்காரு. அந்தரம் வான் தரை தருணா மரம். நம்ம பார்க்கிற இந்த மரம், இவை எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வமே
உண்மை மட்டும்தான் நான் பாடுவேன்யா. பாடுனா அவரை மட்டும்தான் பாடுவேன், பாடுனா அவரை மட்டும்தான் உயர்த்தி பாடுவேன். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்ல. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியும். என்னோட மனைவி 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே நல்லா பாட ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டேஜில். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, மாமியார், என்னுடைய மாமியார் கிட்டத்தட்ட 93 வயது என் கூட தான் இருக்காங்க. சரியா, எங்கள் வீட்டில் இன்னையும் இருக்காங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வரும்போது அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆல் இண்டியா ரேடியோன்னா அப்போ உண்டு, அப்போ டிவிலாம் கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவில் போய் இந்த அருமையான மகளை பாட சொல்கிறாங்க. அழகாக ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடினாங்க. அப்போ அந்த டைரக்டர் கேட்டாங்க, ரொம்ப அழகு குரல் இருக்கேம்மா, குரல் வளம், நீ ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்லி அந்த கடவுளை பற்றி ஒரு பாட்டு பாடினேன்னா உலகம் ஃபுல்லாக போயிடுவேன், நீ இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் உனக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நீ பாடுவியான்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாலாம், சின்ன பிள்ளை தான், ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் போட்டிருப்பா, இந்த மாதிரி இந்த குட்டி பிள்ளை மாதிரி தான் இருந்திருக்கணும் 3வது படிக்குன்னா பாருங்க. சொன்னாலாம், பாடுனா என் இயேசுவை தவிர யாரையுமே பாட மாட்டேன். பாடுகிறோம், இன்று வரை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை பல நாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கார், உயர்த்தி கொண்டிருக்கார். ஏன் இதை சொல்கிறேன்? இயேசுவை மட்டுமே துதிப்பதற்காக, இந்த 3 நாட்கள் அவருடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவருக்குள்ளாக பலப்படுவதற்காக வந்திருக்கிறோம். சாதாரணமாக வரல. நான் பேசுகிற இந்த நேரத்தில் யாரும் கண்ணு அப்படி அசர விட மாட்டேன். சரிதானா? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க கிருபை. கொஞ்சம் அப்படி தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா வேற லெவலில் பேசுவேன், உங்களை பாட வைப்பேன். சரிதானா? அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, நம்ம சி இயேசுவே துதி, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே. பாடுங்க சந்தோஷமாக. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமார பிரியான கிறிஸ்து, நேசகுமார பிரியான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரம் வான் தரை தரு சகலத்தையும் படைத்த தேவாதி தேவனே, உம்மையே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus. அந்தரம் வான் தரையும் தரு தந்தன், அந்தரம் வான் தரையும் தரு தந்தன், சுந்தரம் மிகுந்த சமுந்தர கந்தன், சுந்தரம் மிகுந்த சமுந்தர கந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் சொல்லுங்க மனதார. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். One more time. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க, சரிதானா? அப்படியே அழகா இயேசுவையே துதி செய்து வாயில, திருநெல்வேலியில சொல்லுவாங்க, வாயில வடை சுடுற காரியம் இல்லை, என்ன சிலர் வாயில வடை சுடுவாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அங்க போய் வேற எதையோ துதிச்சு பாடிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்வோம், சரிதானா? பாடலாமா? இப்ப நீங்க மட்டும் ரெடி, மியூசிக் வைல்டா பண்ணுவாங்க. நாங்க பாட போறதில்ல, நீங்க மட்டும் தான் பாட போறீங்க. 1 2 கோரஸ் மட்டும் 1 2 3 4. இயேசுவையே. Wonderful.
நல்ல மத்தியான நேரத்தில் கூட இவ்வளவு உற்சாகமா பாடிட்டு இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். உண்மையிலேயே உங்க நல்ல சபை, உங்களுக்கு நாங்க கை தட்டுறோம், சரிதானா? சரி. ஏன்னா நிறைய இடத்துல போயிருக்கோம், இந்த 12 மணிக்கு மேல பாடினா எப்பண்டா சாப்பாடு போடுவார், இவர் வேற எதையோ பேசிட்டு இருக்காரு, சரியா? ஆனா அப்படி இல்லை. நீங்க தாகம், உங்களுக்கு அந்த வார்த்தையை குறித்த தாகம், ஆண்டவரை ஆராதிக்க குறித்த தாகம், இதை நான் பார்க்கிறேன். அதற்காக தான் உங்களை இவ்வளவு ஆண்டவர் அழைத்து வந்திருக்காரு. அக்கினியினால் நிரப்புவார், உங்களை வாழ வைப்பார், கவலைப்படாதீங்க. சரி, நான் இங்க வர்றதுக்கு ரொம்ப காரணமானவர் சொன்னேன், அவர் அந்த நேரம் எஸ்கேப் போயிட்டார். வாங்க பிரதர், வாங்க, உங்களை நான் விட போறது இல்லை, உங்களை தான் கூப்பிடுறேன். இவர் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்க, எப்பவுமே திரைக்கு மறைவிலே நிற்பார். அவரை மேலே கொண்டு வரணும் தான் என் ஆசை, அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, நல்லா கை தட்டுங்க. நான் வாழ்க்கையில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், இவரை மாதிரி ஒருத்தரை நான் மீட் பண்ணதே இல்லை, சத்தியமா சொல்றேன், சரியா? ஏன்னா என் கூட சோல் சவுத் கொரியாவில், தென் கொரியாவில் நாங்கள் போயிருக்கும் பொழுது நாங்கள் அந்த மாதிரி பழக்கப்பட்டதே இல்லை. பெட்டியை தூக்கணும், ஒவ்வொரு இடமா நம்ம தான் தூக்கணும். அங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு பிஏ வர மாட்டாரு, ஓஏ வர மாட்டார், ஒருத்தரும் வர மாட்டாங்க, சரியா? ஸோ என்ன பண்ணன்னு தெரியல. நல்ல 1 மாசத்துக்குரிய திங்ஸ் இருக்குது, தூக்க முடியாமல் தண்ணிட்டு இருந்தேன். அங்கிள் நான் தூக்குறேன், இல்லை வேணாப்பா பரவாயில்ல அப்படி. இல்லை அங்கிள் நீங்கள் ஒன்றுமே செய்யுங்க, அமைதியா இருங்க, என் பெட்டியை வச்சுட்டு வரேன், திருப்பி உங்கள் இதை தூக்கிட்டு போகிறேன். ஒவ்வொரு இடமா என்னை தூக்கி, ஐயோ அங்கிள் இது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இது என்ன ஆசீர்வாதம் தெரியல, அந்த ஆசீர்வாதம் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். காட் பிளஸ் யூ. ஸோ அவருக்காக நல்ல ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் சொல்லியிருக்கேன், உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன்ப்பா, இந்த ஊரில் இருந்தேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே, சரி. ரொம்ப அழகாக நீங்கள் பாடுறீங்க. நான் பார்க்கும்போது எங்களுக்கு பாடல்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து, சுருங்க பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். யாருக்கு புரியல, மத்தேயு 5 அதிகாரத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, இது என்ன வந்து புதுசாக இருக்கு, இந்த வசனத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையான்னு. சுருங்க பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். Blessed are those who talk less, they will be called again and again. சரி, என்னன்னா அவங்களுக்கு வார்த்தையை அழகா கொடுக்க போறோம். ஆண்டவர் எனக்கு அழகா என்ன பேசணும்னு கற்றுக் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் தான் பேச போறேன். அதனால நான் வந்து சும்மா ஒப்பேத்த போறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் பாடல்கள் நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பாடல்களை உங்களோட கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி போறேன், சரிதானா? இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ், நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்க, நான் சொல்றதையும் செய்யறதையும் செய்யணும். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? நான் பேசுற தமிழ் புரியுதா? திருநெல்வேலி தமிழ் விளங்குதுல? ஓகே. புரியலன்னா கையை கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறேன். நான் கொஞ்சம் என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க சில நேரம் ரொம்ப செந்தமிழ்ல பேசுறீங்க. அது அப்படி. நான் பிறந்தது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு மாதிரி இவர் பிறந்த ஊர், பாரதியார் பிறந்த ஊர், சரிதானா? அதனால எட்டயாபுரம் பக்கத்தில் பிறந்தனால நீங்கள் தமிழ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, சிலருக்கு புரிய மாட்டீங்க அப்படின்னு. அதனால அப்படி புரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ரைட், சொல்றதையும் செய்யறதையும் செய்யணும். சொல்ற விளங்குது அவங்களுக்கு? நல்ல கையை வைத்துங்க பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப அருமையான மக்கள், நீங்கள் அப்படியே கையை லேசாக ஆட்டுங்க பார்க்கலாம். சொல்றதையும் செய்யறதையும் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஓகேயா? ஒண்டர்ஃபுல், ரைட், வெரி குட், குட் ஜாப். அப்படியே கீழே போட்டுக்கோங்க, ரைட். சரி, அடுத்து இன்னொரு 3 தடவை, இன்னொரு தடவை அப்படி நல்லா கையை வைத்துங்க, நல்லா ஆட்டுங்க. அப்படியே தலையில கை வைங்க பார்க்கலாம். ஆஹா, ட்ரோன் ஷாட் எடுக்க முடியுமா பிரதர்? எடுத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க பாருங்க. எல்லாரும் ஆண்டவரே இந்த 3 நாள் என் மேல உங்களுடைய அக்னியை அனுப்பும், உங்களுடைய அக்னியை ஊற்றும், என்னை ஆசீர்வதியும், அதுக்காகவே வந்திருக்கேன்னு கேட்குற மாதிரி இருக்குதுல்ல? ரைட், போட்டுக்காங்க, கீழே போட்டுக்கோங்க. ரைட், இதான் லாஸ்ட் டைம், ரைட்டா? ஓகே, நல்லா கையை வைத்துங்க, நல்லா கை ஆட்டுங்க. அப்படியே கன்னத்துல கை வைங்க பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? ஒருத்தருக்கு இங்கிருந்து வலிக்கிட்டு போகுதுங்க, அப்படி தலையில வச்சு அங்கிருந்து இழுத்து இங்கே கொண்டு வந்து. நான் என்ன சொன்னேன்? கீழே போட்டுக்கோங்க, கன்னத்துல கையை வைங்கன்னு சொன்னேன். ஆனா எங்க வச்சேன்? தலையில வச்சேன். சொன்னது என்னது? சொன்னதை செய்வீர்களா நீங்கள்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? பயந்துறாங்க, நான் அங்கெல்லாம் போல, ரைட்டா? சரியா? சொன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொன்னோம். இன்னைக்கு இதை செஞ்சிட்டீங்கன்னா உங்க மேல நீங்க சொல்றதையும் செய்யறதையும் உங்க வாழ்க்கையில ஒட்டு வந்தீங்கன்னா அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை எடுத்து இந்த பகுதியிலே வல்லமையா பயன்படுத்த போகிறார். உன்னை புரிஞ்சுக்கோங்க பிரதர், சிஸ்டர், அன்மையான சகோதர சகோதரிகளே. உலகம் நம்ம பார்த்து என்ன தெரியுமா பாக்குது? இவன் சொல்றத செய்யறானா? ஞாயிற்றுக்கிழமைனா அழகா வேதத்தை தூக்கிட்டு என்ன பவ்யமா பக்தி பரவசம் ஆலயத்துக்கு போறான். இவன்கிட்ட உண்மை இருக்கும், இவன்கிட்ட உண்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். நம்புறாங்க பிரதர், நம்புறாங்க சிஸ்டர். ஆனா அந்த பரிதாபம், நம்ம எப்படி இருக்கோம்? சொல்றது வேற, செய்யறது வேற.
ஆண்டவர் அக்கினினாலே எழுப்பப்பட வேண்டுமானால், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் அக்கினினாலே நிரப்ப வேண்டுமானால் சொல்வதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் இந்த 3 நாட்கள் என்ற செய்திகளும் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை முதல்ல சரி செய்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளாக நிரப்பி கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இன்னும் ஒரு பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடலை ட்ராக்ல பாடிட்டு சகோதரர்களோடு நாங்கள் பாட விரும்புகிறோம். இந்த பாடல் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது அப்படின்னு நம்ம பாடினோம் இல்லையா? அதை ஒட்டுன ஒரு பாடல், அருமையான டிஜே அங்கிள் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் பாட விரும்புகிறோம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், கேளுங்க. நீங்க என் கூட சேர்ந்து பாடலாம். நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே இயேசுதானே, உண்மையின் வழியே இயேசுதானே. உயிரின் ஊற்றே இயேசுதானே, உண்மையின் வழியே இயேசுதானே. உறவின் பிறப்பே இயேசுதானே, உள்ளத்தின் மகிழ்வே இயேசுதானே. பாடுவோமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. தொடர்ந்து இந்த பாடலாம் கேட்கணும்னா விக்டர் கிருபா அஃபிஷியல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விக்டர் கிருபா அஃபிஷியல், ரைட்டா? நிறைய பாடல்கள், நிறைய செய்திகள் அதில் இருக்குது. உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானா? சரி, நல்ல அழகான தீம் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா? என்ன தீம்? அக்கினி எழுப்புதல் முகாம். ரொம்ப அழகா பாஸ்டர் எப்படி இந்த வார்த்தைகளை காயின் பண்ணாருன்னு தெரியல, எப்படி இதை எழுதி வைத்தாருன்னு தெரியல. ரொம்ப ஆச்சுன்னா அதை குறித்து எப்படி தியானித்து கொண்டே இருந்தேன். அக்கினினால எழுப்புதல் படப்பெற்று இங்கிறது நீங்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தாவியின் அக்கினி, ஆண்டவருடைய வல்லமையின் அக்கினி எல்லாம் உங்க மேல உழப்போகுது. நீங்க முடிஞ்சு நீங்க வித்தியாசமானவர்களா போகணும். அதுக்கு தான் இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம். 100 ரூபா 3 நாளைக்கு எங்க ஊர்ல கொண்டு வந்து கொஞ்சம் வைங்களேன்னு ஆசையா இருக்கு. சரிதானா? 3 நாளைக்கு சாப்பாடு எல்லாம் சேர்த்து 100 ரூபா தானா? அடாடாடாடா, நான் கேட்டோடனே ஆச்சரியப்பட்டேன். திருநெல்வேலிக்கு வாங்க பாஸ்டர்,
அவங்கள கூட போகிறேன் நான், சரியா? ரைட், கேளுங்க. அந்த ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குது சும்மா வந்து அப்படி நல்லா உட்காந்து நல்லா இருந்துச்சு, நல்ல இடங்கள் அருமையாக இருந்துச்சு, நல்லா பாட்டு, ஒரு கப்பல் பாடுறாங்க, ஒன்று போல் ட்ரெஸ் போடுவாங்க போலையே, இதை பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்துடாதீங்க. அப்படி வந்திருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஆண்டவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுறோம். அப்படின்னா அவருடைய வல்லமை, ஜீசஸ் பவர் என்ன பவரா? சூப்பர் பவர். இந்த கோரஸை தான் நம்ம பாட போகிறோம், ஆக்ஷன்லாம் போட்டு பாட போகிறோம். அதுக்கப்புறம் தான் அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போக போகிறோம். சரி தானே? ஜீசஸ் பவர் சொல்லுங்க, சூப்பர் பவர். இதுக்கு நேரம் ஆத்தினது சேட்டன். சேட்டன்னா சாத்தான். இங்கிலீஷ் பாட்டெலாம் பாட போகிறோம் பண்ணிக்கல. சேட்டன்ஸ் பவர் ஜீரோ பவர், அவ்வளோதான் பாட்டு. சேட்டன்ஸ் பவர் ஜீரோ பவர். ஆக்ஷன் என்ன தெரியுமா? ஜீசஸ் பவர். நல்ல கையை உயர்த்தி, ஜீசஸ் பவர் சூப்பர் பவர். சேட்டன், சேட்டன் சாத்தான், என்ன சாத்தான் பவர், சேட்டன்ஸ் பவர் ஜீரோ பவர். ஜீரோ போட்டு தலைகீழ வைக்கணும். இப்படி போட்டா சூப்பர், இப்படி போட்டா டவுனு, ஜீரோ. சரிதானே? இதுதான் ஆக்ஷன். அதுதான் நாங்கள் ஒரு தடவை பாடுறோம், கேளுங்க. இதே 2 லைன் தான் அந்த பாட்டு, ஆனால் வேற லெவல் இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய ஆழம், இந்த பாட்டு என்னை எப்படி இது தொட்டது, எனக்குள்ளாக இது எப்படி கிரியேட் செய்தது, என் மூலமாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இன்னைக்கு இல்லை, 3வது நாள் சாயங்காலம் வரைக்கும் நீங்க வரணும். சஸ்பென்ஸ், சரிதானா? 3வது நாள், எனக்கு சண்டே ஈவினிங் நான் இந்த சம்பவத்தை சொல்ல போறேன். சரியான சம்பவம், அப்படி மெய் சிலிர்க்க வைக்கிற சம்பவம், என்னுடைய வாழ்க்கையில அது நடந்த சம்பவம். ஆண்டவருடைய வல்லமை எப்படி செயலாற்றுச்சு. சரிதானா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அப்படி ஜூட் விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் இருங்க. அப்புறம் போனப்புறம் நம்ம ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம், அது என்னமோ சொல்றேன்னு சொன்னாரே, அது என்னதுமா அப்படின்னு கேட்டா சொல்லாதீங்க, வந்திருக்கணும். சரிதானா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவிலே இதன் விடை சொல்லப்படும். ஆனால் இப்போ பாடம் மட்டும் படும். சரிதானா? ரைட்டா? ஓகே, குட். நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டடாக கவனிக்கிறீங்க. நல்ல கதை கேட்டால் நல்லா கேட்பீங்க போல. நான் கதை சொல்கிறதுக்கு வரல, வசனத்தையும் ஆழமாக சொல்லவும் போகிறேன். ஓகேவா? ரைட்டா? இல்லை 6-8. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Super, 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 super power. Satan's power, zero power. Satan's power, Zero power. Satan's power. Zero power. Satan's power. Zero power. Zero, 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 zero power. அவ்வளோதான் பாட்டு. சரிதானா? ஜீசஸ் பவர். நல்ல கையை வைத்துறோம். சூப்பர் பவர். என்னோட ஒய்ஃப் அடிக்கடி, என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, இந்த ஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்பாங்க. சரியா? அதான் சூப்பர் பவர். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 20 பெண் பிள்ளைகளை, தாய் தகப்பன் இல்லாத, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை வளர்க்குறோம். கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நீங்கள் வெப்சைட் பார்க்கணுன்னா உள்ள போய் பாருங்கள். சரியா? கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை 20 பிள்ளைகளை வைத்து சென்ற 2 ஆண்டுக்கு முன்னால் ஒரு பிள்ளைக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு, இது எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்க பணி. கவர்மெண்ட் எவ்வளவோ பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அந்த ஹோம், அந்த விடுதியை நாங்கள் நடத்தி வரோம். இப்பவும் அவங்க இருக்காங்க. காலையில் கூட அந்த 3 பிள்ளைங்க தான் இப்போ லீவுக்கு போகாமல் இருக்காங்க. மற்றவங்க தான் அந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு மாமா சித்தப்பா யார் வீட்டுக்காக போயிருக்காங்க. சரியா? அந்த பிள்ளைங்க வந்து பரீட்சை வருதுன்னா, நர்சிங் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் இருக்காங்க. 10th 12th பிள்ளைங்க அந்த மேக்ஸ் பரீட்சை வந்துட்டுன்னா பாருங்க, அவங்க கை காலெலாம் உதறிடும். மேக்ஸ் இங்கிலீஷ்னா 2 நாளைக்கு முன்னால் அப்பா அம்மா தான் எனக்கு கூட, அப்பா சிலுவை போட்டு விடுங்க, சிலுவை போட்டு விடுங்க, பயமாக இருக்குது. சிலுவை போட்டு நல்லா படித்து எழுதிட்டு வாங்கம்மான்னு காலையில் அவளை ஆசீர்வதித்து அனுப்புவோம். சாயந்தரம் வருவாங்க, எப்படிமா எழுதுனீங்க மேக்ஸு? டவுட் இல்லாமல் அவுட்டு. இந்த அவுட்டு தான் பிசாசு. என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? சிலுவையிலே அவனை வென்று விட்டார். சரியா? அதுதான் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஜீசஸ் பவர் சூப்பர் பவர், சேட்டன் பவர் ஜீரோ, தலைகீழ கட்சி பண்ணும். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்க முடியாத வாலிபர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், மற்றவர்கள் எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்திருக்கலாமா சொன்னோடனே வயசானவங்க தான் முதல்ல எந்திக்காங்க, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரியா? ரைட். நல்ல ஆக்ஷன் பண்ண போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துட போகிறோம். சாயங்காலம் நல்ல ஒரு ஆராதனை பண்ண போகிறோம். இன்றைக்கி நேரம் இல்லை. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நல்ல வண்டர்ஃபுல் வர்ஷிப், ஒரு 10-20 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சீக்கிரம் வந்துருங்க. 6 மணிக்கு மேலே அந்த ஜெபம்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வருவோம்னு நினைக்கிறேன்.
அழகா ஆராதனை செய்ய போறோம். இப்போ இந்த ஆக்ஷன் சாங் தான். ஆர் யூ ரெடி? வரலாமா? எங்க கூட சேர்ந்து பாடணும். நாங்க சொல்ற மாதிரியே செய்யணும். ரெடியா? 1 2 3 4. Jesus power, super power. Jesus power, super power. Wonderful. Jesus power, super power. Jesus power, super power. Super, 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 super power. Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Zero, 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 zero power. ஒரு நிமிஷம், நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி நீங்க ஆக்ஷன் பண்றீங்க. ஒரு சிலர் வந்தீங்க மரியாதையா ஜீசஸ்க்கு சூப்பர் பவர். ஜீசஸ் இப்படி தூக்க மாட்டேங்காங்க, என்னைய பார்த்து இன்னும் காமிக்காங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இன்னும் காமிக்காங்க. நீங்கள் இன்னும் காமிச்சாலும் சரிதா, என்ன காமிச்சாலும் சரிதா, 3 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் போகிறேன். நல்லா உயர்த்துங்கம்மா. மற்றதுக்கெல்லாம் கை எப்படி உயருதுன்னா ஜீசஸ் பவர், சூப்பர் பவர் சரிதானா. அப்புறம் ஒரு சில சிஸ்டர்ஸை பார்த்தேன், பிரதர்லேயும் 1-2 பேரை பார்த்தேன். 0 போடுறாங்க. 0 0 0 0. சாத்தானுக்கே அவ்வளோ பெரிய மரியாதை. அவன் தோற்று போனவங்க, அவன் ஒன்றும் இல்லாமல் அவன் தலை நசுக்கப்பட்டது சிலுவையில். ஹல்லேலூயா. அவனை போய் எப்படி என்ன பிரச்சனையோ தெரியல. என்கிட்ட வந்து நிறைய பேர் ஆலோசனைக்கு வருவாங்க. வீட்டில் ஒரே சாத்தானுடைய தொந்தரவு. என்ன தொந்தரவு? அது அங்கே உடுக்கி இங்கே சத்தம் கேட்க, அங்கே சத்தம் கேட்காம. நீங்கள் ஆண்டோட பிள்ளை தானே, நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்களா, ஆலயத்துக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்களா, தொட முடியுமா அவங்கள? தொட முடியுமா? புதுசாஸ் அவனை போய் ரொம்ப மரியாதை கொடுத்து இப்படியே போட்டுட்டு இருக்கேன். இப்படி போட்டு மண்டையில கொட்டுங்க அவன். சரிதானா? இதுதான், இது விசுவாச அறிக்கை. பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4. Jesus power, super power. Yes. Jesus power, super power. Wonderful. Jesus power, super power. Jesus power, super power. Super 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 power. Super 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 power. Very good. Super 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 power. Super 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 super. Satan. Satan's power, zero power. Very good. Satan's power, zero power. Satan's power, zero power. Satan's power, zero power. Zero, 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 zero. Hallelujah. 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 Wonderful. Hallelujah. 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 Halle 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. பொல்லாத பிசாசு எந்த விதத்திலும் இந்த அருமையான பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவருடைய வல்லமை இவளை நிரப்பட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே தேவ பிரசன்னம், தேவ வல்லமை நிரப்பட்ட நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Love you Lord. உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமை, தேவ மகிமை இடம் முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கிறது. பனியை போல் ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். நேரம் ஆய்கொண்டிருப்பது எனக்கு தெரியும். ஐயா சொல்லியிருக்க டைமுக்கு நான் முடிக்கணும். நான் ரொம்ப டைம் கான்ஷியஸ் உள்ளவன். சொல்லிக்கிறார் கூட்டங்களே, வாழ்த்துனர் ஐயா ஜிஎஸ் அங்கிள் எழுதி கொடுப்பாங்க. 7:06 என் மைக்கு என் கையில் வரணும், அது வரைக்கும் நீங்கள் தான் நடத்தணும். 7:05 நான் கொடுத்துருவேன். பெருமைக்கு சொல்லலை, அப்படி ஒரு பழக்கப்பட்டவன். அதனால் நேரம் எனக்கு தெரியும். உங்களை அதிகமான நேரம் நான் நிறுத்தப் போவதில்லை. இப்பொழுது இந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி மக்களை சந்தித்த ஒரு அற்புதமான பாடல். உங்களுக்கு நல்லா தெரிந்த பாடல் தான். கேளுங்க இந்த பாடலை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்துட்டார். தேடி வந்து உங்க படகுல உட்கார்ந்திருக்க அந்த தேவனை ஆராதியுங்கள். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு பண்ணினதை கொண்டு சேர்த்திட நம்ம கூடவே வருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஏன் கலங்க வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும், ஏன் கண்ணீர் வெடிக்க வேண்டும்? கூடவே வருகிற ஆண்டவர் வழி நடத்துவார். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ தானே 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 தானே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். Praise God. Hallelujah. தலைமுறை தலைமுறையாக ஆராதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு ஆண்டவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரே ஒரு வினாடி எழுந்திருக்கலாமா, ஒரே ஒரு வினாடி எழுந்திருக்கலாமா, ஒரே ஒரு கோரஸை மட்டும் நம்ம பாடிவிட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அஞ்சில உங்க பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துருங்க. தேவ பிரசன்னத்தை உணர போகிறோம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரே என்னோடு பேசும் உங்களுடைய வல்லமையே எனக்கு தாரும். இது வல்லமை முகாம், ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற அக்கினி பற்றி கொள்ளுகிற ஒரு முகாம். அதனாலே சாதாரணமா நம்ம வரல, ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர்களை கூட்டிட்டு வந்திருக்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே என்னோடு கூட பேசும். எல்லாரும் கரங்களை தட்டி பாட போறோம். தெரிந்த ஒரே ஒரு கோரஸை சேர்ந்து பாடலாமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Yes, there is power, there is power. உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா,
வல்லமை தாரும் தேவா என்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா என்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் இன்றே தேவை இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். பொல்லாத பிசாசுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் விதமாக இது விரோதமாக செயலாற்றுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நரகத்துக்கு தூக்கி எறிகிறேன். நரகத்துக்கு தூக்கி எறிகிறேன். எஸ் லார்ட், நீர் மகிமையாக இந்த மக்கள் மேல் இறங்குவீராக. உங்களுடைய அக்கினியை போடுவீராக. அதற்காகவே அழைத்து வந்தீர். இப்பொழுதே அது பற்றி எரியட்டும். இப்பொழுதே அது பற்றி எரியட்டும். ஹalleluya ஹalleluya. thank you holy spirit, thank you wonderful jesus. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிற எவனும் எவ்வளவு பெற்றுக்கொள்கிறாள். இப்பொழுதே அது இறங்கி வருகிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே வீட்டிலே இறங்கி வருகிறது. இங்கு ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவனுடைய முரட்டாட்டமான காரியம் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்கள். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை உன்னில் நிலவரும் பொழுது, என்னுடைய வல்லமை உன்னில் வரும் பொழுது உன்னுடைய மகன் மாறுவதை பார்த்து இதே இடத்துல வந்து இதே ஆலயத்தில் வந்து அவன் சாட்சி சொல்வார். மகளே, விசுவாசத்தோடு என்னை நோக்கி நீ பார்க்கிறாய் அல்லவா, ஒருபோது உன்னை நான் வெட்கப்படுவதில்லை, ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். இப்பொழுதே கட்டுகள் எல்லாம் மறைகிறது, வியாதிகள் சுகமாகிறது. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய தேவதூதர்கள் வருவதும் போவதுமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே 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 right now there is healing in Jesus name. உள்ளத்திலே உடம்பிலே வியாதி இருக்கிறவர்கள் எல்லாம் மாறுகிறது. மன குழப்பத்தில் இருக்கிற மன பிரயாசங்கள் எல்லாம் மாறி போகின்றன. thank you holy spirit, thank you wonderful jesus for your sweet presence. நீர் வருவதற்காக, நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? thank you jesus. Glory, all the honor, all the praise to you Lord. உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே புகழ், உமக்கே கனம் கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மத்தியில் இறங்கி வந்தீங்களே, இந்த கூடாரத்தில் நீங்க வந்ததற்காக நன்றி. Thank you Jesus. பிரசன்னம் எங்கே உண்டு அங்கே விடுதலை, தேவ வல்லமை எங்கே உண்டோ அங்கே ஆறுதல், சமாதானம், சந்தோஷம். அத்தனை பேர் உள்ளத்திலும் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய வல்லமை, உங்களுடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி அப்பா. புலம்பி போய் வந்திருந்தேன். ஆண்டவர் விடுதலை தந்தார் சொல்லுகிறவர்கள் இருக்கிறீங்க, பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். Thank you Jesus. பேசும், நாங்கள் கேட்கிறோம். மண்ணான மனிதனுடைய என்னுடைய சத்தம் அல்ல, உம்முடைய வல்லமையுள்ள சத்தம் இந்த மக்கள் மத்தியிலே ஒலிக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த முதல் நாளிலே என்னுடைய செய்தி இதுவாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். யார் உண்மை கிறிஸ்தவன், அவனுடைய பணி என்ன, அவனுடைய தகுதி என்ன? முதலாவது, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அக்கினி அது நம்மேல் பற்றி எரிய வேண்டுமானால் நீங்களும் நானும் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியம்.
எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், எங்க போயிட்டு இருக்கிறோம். நீ காலையில அருமையான சகோதரன் பெரட் பேசிக்கொண்டுதான், ஆத்தும மரணத்தில் இருக்கிறோமா அல்லது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நம்மையே அறியாமல் ஒரு செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு பிரகாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய செய்தியும் அப்படியாகத்தான் இருக்கு. நான் யார், முதல்ல என்னுடைய பணி என்ன, என்னுடைய தகுதி என்ன. மூன்று காரியங்களை நான் சொன்னது போல சுருக்கமாக நேரத்துக்குள்ளாக முடித்து உங்களை பக்குவப்படுத்தி வரும் நாட்களிலே இன்னும் ஆழமான சத்தியங்களை கேட்பதற்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தட்டும். யாரையா உண்மை கிறிஸ்தவன்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. நானே வாசிக்கிறேன், வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக கூட்டமாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் அவர் சொந்த ஜனமாவுடைய பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து கொண்டால், இதன்படி நாம் நடந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் மேல் ஆண்டவருடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும். அளவில்லாமல் ஊற்றப்படும். எங்க போனாலும் உங்ககிட்ட ஒரு பிரைட்னஸ் கேட்கும், பிரைட்னஸ் இருக்கும் முகத்துல. ஒரு சிரித்த முகத்தோடு 1000 பிரச்சனை இருக்கட்டுமே, நம்ம முகம் பிரைட்டா இருக்கும். ஏன் தெரியுமா? நமக்குள்ளாக இருக்கிறவர் யார்? பெரியவர் இயேசு. சரிதானா? நான் வங்கியிலே 39 வருடங்கள் வேலை பார்த்து 2022 பணி நிறைவு பெற்று 3 வருஷம் ஆகுது. சரியா? ஆண்டவர் கிருபையாக என் கூட இருந்தார். அந்த 39 வருஷங்களும் நான் ஆண்டவருக்கு மகிமையா சாட்சியா சொல்றேன். என்னுடைய செய்திகள் எல்லாம் நடுவில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ சாட்சிகள் தான் இருக்கும். அதுதான் அநேகருடைய உள்ளத்தை தொடுகிறது என்பதனாலே நான் அப்படி பேசுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாம் ஆண்டவர் என்னை தொட்ட பிறகு நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை முதல்ல நான் சொல்லிடுறேன். நான் ஒரு பயங்கரமான மைக்கேல் ஜாக்சனுடைய ரசிகர். எத்தனை பேருக்கு மைக்கேல் ஜாக்சன் தெரியுமோ தெரியாது. பெரியவர்கள் தெரியும், இளைய தலைமுறைக்கு தெரியுமா? நிறைய பேர் தெரியும். குட்டி தம்பி கூட தெரிஞ்சிருக்கு. அவனுடைய அசைவுகள், அவனுடைய நடனம் வேற லெவல். என்னால் பண்ண முடியும். மூன் வாக், அப்படியே காலை தூக்கி வைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். செய்ய மாட்டேன். சிலர் பார்க்குறாங்க, ஆஹா அவர் இப்போ பண்ண போறாரு போல மூன் வாக்கு நடக்க போறாரு. ஒரு நாளும் மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த படு பாவத்திலிருந்து, அந்த படு குழியிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 1ஆம் ஆண்டு தூய யோவான் கல்லூரி பாளையங்கோட்டையிலே ஆங்கில இலக்கிய துறையிலே படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் தொட்டார். அப்ப நான் 3 காரியம் செய்தேன். அதை இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கலை. என் டைம், என் டேலண்ட், என் ட்ரெஷர், என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்து, என்னுடைய பணம் இயேசுவுக்கு தான். 3 T மறக்கவே மாட்டேனா. சாகிற போது கூட ஆண்டவர் என்னை கூப்பிடும் போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, என் டைம், டேலண்ட், ட்ரெஷர் உமக்கு கொடுத்துருந்தேன் ஆண்டவரே, நான் வாரேன் உம்முட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போவேன். ஏன் தெரியுமா? அந்த நாள்ல அந்த தீர்மானத்தை நான் எடுத்தேன். நேரம், தாளந்து, பணம் உமக்கு தான் ஆண்டவரே, உமக்கு தான் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். பல பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் என்னுடைய வரும் செய்திகளை நான் சொல்லுவேன். சரியா? ஸோ இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து நான் வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நடத்தினவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி. நான் படித்த காலேஜில், சென்ட் ஜான்ஸ் காலேஜில் இப்படி போட்டிருக்கோம், ஃப்ரம் டார்க்னஸ் இன்டு லைட், இருளில் இருந்து வெளிச்சம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இல்லையா? அதில் அழகான ஒரு வசனம் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. என்ன வசனம்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம். ஹூ இஸ் a கிறிஸ்டியன்? யார் ஒரு உண்மை கிறிஸ்தவன்? அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவன். நான் வந்தேன், மைக்கேல் ஜாக்சனை போல வாழணும்னு நினைச்சேன். பணம் என் காலில் வந்து கொட்டணும்னு நினைச்சேன். புகழின் உச்சக்கட்டத்துக்கு நான் போகணும்னு நினைச்சேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த என்னை ஆண்டவர் தூக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மத்தியிலே சாட்சியாக வைத்திருக்கார். ஏன் இதை சொல்லுகிறேன்? நான் யார்? நான் ஒரு இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவர். பக்கத்தில் உள்ளவங்க கையை குலுக்கி அப்படி சொல்ல போறீங்க, நான் ஒரு வெளிச்சத்துக்கு வந்த மகள் அல்லது மகன், நான் வெளிச்சத்துக்கு வந்தவன். நல்லா சொல்லுங்க. நீ சொல்ற போது நான் தண்ணி குடிச்சிருவேன். ரைட்டா? நான் யார்? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவன். சொல்லுங்க, நான் யார்? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவன். ஓஹோ, ஒரு சிலர் இருந்து இங்க கையை கொடுத்துட்டு எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டேன் உங்களை. நேர முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் யார்? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவள். ஹல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டுனா ஆண்டவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவார்.
ஆண்டவர் அக்கினினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை பிளான போட்டவர். ஆகா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் வந்து விட்டால் என்னுடைய கோட்டைக்குள்ளாக, இனிமே அவளுக்கென்று அவனுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவேன். இந்த சத்தியமங்கலம் பகுதியிலேயோ அல்லது பக்கத்தில் கோயம்புத்தூரோ அல்லது கோபியிலேயோ எங்க இருந்தீங்கனாலும் உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை பண்ண போகிறார். அதற்காக தான் இந்த கூட்டம். நீங்களே ஒரு பெரிய சர்ச்சுக்குள்ளாக வர போறீங்க. நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வர போறீங்க இந்த சர்ச்சுக்குள்ளாக. இந்த இடம் காணாமல் போக மட்டும் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆனா இன்னும் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கு. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா வந்து பெரிய ஆளு. எங்க அப்பா தான் அந்த இதை கெட்டும் போது அப்படி கல்ல வச்சு கெட்டினாரு. எங்க தாத்தா இருக்கார்ல, அவர் ரொம்ப பெரிய ஆளு. அவர் வந்து நான்லாம் வந்து ஆண்டோடைய பிள்ளை தான், அதில் சந்தேகம் கிடையாது. கோயிலை கட்டினேன், கோயிலுக்கு அதை செஞ்சோம், இத்தனை டொனேஷன் நன்கொடை கொடுத்தோம், இப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மக்கள் இருக்காங்க நிறைய பேர். எங்க தாத்தா தாமஸ், எங்க அப்பா ஆமோஸ், நான் போவாசு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இப்படி குடும்ப பாரம்பரியத்தை சொல்லிட்டு இருக்க நீங்களாம் நல்லவங்க. நான் திருநெல்வேலியில பத்தி பேசிட்டு இருக்கேன், சரியா? அங்க அப்படி இருக்காங்க. அதுக்கு தான் நாங்க ஒரு பாட்டு எழுதினோம், எங்க ஃப்ரெண்ட் எழுதுனோம். என்ன பாட்டுனா, தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாசு, இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. கேளுங்க அந்த பாட்டை, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? 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 வாரத்தில் சில மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில நாங்க கிறிஸ்தவங்க. வாரத்தில் சில மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில நாங்க கிறிஸ்தவங்க. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? எப்படி இருக்கு பாட்டு? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? இப்படி சுட்டுப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நான் போவாஸ், இதுக்கு மேல என்ன வேணும்? நான் கிறிஸ்தவன் தானே, நான் தான் கோயிலுக்கு அதை செய்யறேன் இல்ல. அந்த காலத்துல இருந்து வெளிச்சமான அந்த ஒளிக்கு வரலைன்னா நீ கிறிஸ்தவன் இல்ல. உன் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்காது, உன்னை ஆண்டவர் பயன்படுத்தவும் முடியாது. ஹல்லேலூயா. இப்ப பாடும் 1 2 3 4. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? சொல்லுங்க. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? வாரத்துல சில மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்துல பேரில நாங்க கிறிஸ்தவங்க. வாரத்துல சில மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்துல பேரில நாங்க கிறிஸ்தவங்க. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாஸ், இன்னும் என்னங்க? நல்ல கரங்களை தட்டுங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க. நிறைய பேர் தங்களையே ஏமாத்திட்டு இருக்காங்க. என் தாத்தா தாமஸுங்க, அவர் ரொம்ப பரம்பரை கிறிஸ்தவங்க. நாங்க அப்படியா? இருளில் இருக்கியா, நீ வெளிச்சத்துக்கு வந்திருக்கியா? அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாங்க. எங்க தாத்தா, எங்க அப்பா, ஆமா, இப்ப என் பையன், என் பேரன், இப்படி பரம்பரையா நாங்க கிறிஸ்தவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? யார் கிறிஸ்தவனா? யார் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குமா? யார் ஆண்டவர் பயன்படுத்துவாராம்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வந்தவர்கள். சரியா? நான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையை பற்றி. அப்படி பாவ பிடியில, பாவ சேற்றில பன்றியை போல உழந்து கொண்டிருந்தையா, என்னை தூக்கினார் ஆண்டவர். தூக்கி எடுத்தார். இன்று வைத்திருக்கிறார். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்களை, உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அப்படி செய்வதற்காக தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த 3 நாள் சும்மா இல்ல. எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவங்க செய்யறாங்கன்னா விளையாட்டு இல்ல. ஆத்துமாக்கள் வேண்டும்,
ஆலயங்கள் ஆண்டவருடைய ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு பயன்படுத்த போறது யாரு? உங்களை தான். சரியா? ரைட். ஒன்றை பார்த்துட்டோம், யார் கிறிஸ்தவங்க. ஆனா வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர் 1:7 முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்களாம்? மாதிரியா இருந்தார்களாம். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா யாராவது சத்தமா? 1 தெசலோனிக்கர் 1:7 கடைசி லைன் தான் அந்த வார்த்தை வருது. வாசிங்க. மாதிரிகளானீர்கள். அவங்க தான் கிறிஸ்தவங்க. மாதிரியா இருக்கணும். நம்மலாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? கவனிங்க என்னைய கொஞ்சம். ஒரு மாதிரியா இருக்கும். மாதிரியா இல்லை, ஒரு மாதிரி இருக்கும். நான் இயேசுவின் கூட்டங்கள் ஐயா சொன்னது போல பெரும் கூட்டங்கள் நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு முறை எந்த ஒரு திருச்சி நினைக்கிறேன், திருச்சியில் நாங்கள் ஆண்டவரை சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பல லட்சம் மக்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் முடிச்சு, டிஜே சங்கர்லாம் இருக்கிறாங்க, முடிச்சுட்டு இறங்கி போயிட்டாங்க. அவங்க பால் தினர் எல்லாம் போயிட்டாங்க. நான் என் மனைவி என் மியூசிக் டீமும் வெளியே மேலே நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு தாத்தா அங்கிருந்து அந்த அவரை பார்க்கணும், அவர்கிட்ட நான் பேசணும்னு என்னை கையை காமிச்சு சொல்கிறாரு. காருண்யா மாணவர்கள் இப்படி ஒரு செயின் மாதிரி போட்டாங்க, ஒருத்தரையும் மேலே விடக்கூடாது. அவரை சொல்கிறேன், அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் விடுங்க, அந்த தாத்தா ரொம்ப ஆசைப்படுறாரு, நான் கீழே இறங்க முடியாது, அவரை மேலே வர சொல்லுங்கன்னு. உடனே கஷ்டப்பட்டு வந்தார். மேலே வந்து என்ன தெரியுமா கேட்டார்? கேள்வி ஒன்று கேட்டார். ஒரே கேள்வி தான் கேட்டார். கேள்வியில் அதான் கடைசி கேள்வியும். என்னைய பார்த்த உடனே கேட்டார், நான் உன்னை டிவியில் பார்த்துட்டே இருக்கேன் தம்பி, ஏன் பல்ல இழிச்சுக்கிட்டே பாடுதேன் அப்படின்னு திருநெல்வேலி பாஷையில் கேட்டார். சரியா? எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேள்வியை. சிரிச்சுக்கிட்டே பாடினு கேட்டிருந்தா கூட கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே பல்ல இடிச்சுக்கிட்டே படுதேன், உனக்கு பிரச்சனையே இல்லையா? எனக்கு அது தெரியணும் அப்படின்னாரு. இந்த வயசு காலத்தில் அவருக்குள்ள ஆசையாக பாருங்க. ஸோ நான் சொன்னேன், ஐயா எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் சிரிக்கிறேன். பிரச்சனையே கிடையாது, 1008 பிரச்சனை இருக்கு, இவைகள் மத்தியில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவன். சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு வேளை அப்படி சொல்லாம இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்ன இருள் என்கிட்ட இருக்குது, என்ன ஏன் நீங்க இன்னும் நிரப்பல, ஏன் இது நடக்கல, என் வாழ்க்கையில ஏன் நடக்கல, என் குடும்பத்துல ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கேட்டுக்கொண்டு வந்திருக்க அருமையான தாயை, தகப்பனே, சகோதரனை, சகோதரி, இன்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் இருளுக்குள்ள இருக்கிற. ஆத்தும மரணத்தை பத்தி கேட்டோமே, இன்னும் இருக்கிறோம். வெளியே வந்தாதான் அக்னி எழுப்புதலை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது என்னது? வாட் இஸ் ஹிஸ் ரோல்? அவருடைய பணி என்ன? இந்த வசனம் சொல்லுது, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் ஐயா உங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நான் மட்டும் வாழ்ந்தா போதும், எனக்கு மட்டும் இந்த சந்தோஷம், நான் என் குடும்பத்தை சுற்றி ஒன்று போட்டுக்கிடுவேன், ஒரு சர்க்கிளை போட்டுக்கிடுவேன். நான் என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறாங்க பிரதர், ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த ஆராதனையில் வந்து அப்படியே பரவசப்பட்டு போகிறோம். அதற்காக மட்டுமல்ல, உங்கள் மூலமாக ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், 63 வயது எனக்கு. சரிதானா? ரொம்ப வயசு கம்மி தான், ஆனால் ரொம்ப நிறையா நினச்சிக்கிறாங்க. 63 வயசு தான், 36 வயசு நம்ம மாற்றிக்கோங்க. ரைட்டா? சரியா? ஸோ இந்த வயதுலையும் நாங்கள் வந்து ஓடுகிறோம். எங்கே அழைப்பு வந்தாலும் முடியல, எங்களால் டைமே இல்லை. ஏன் ஓடுறோம் தெரியுமா? எனக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷம் எப்படியாவது மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்படணுமே, சொல்லணுமே, அவங்களுக்கு எப்படியாவது சொல்லணுமே. நான் இருளில் கிடந்தேங்க, வெளிச்சத்துக்கு வந்தேன், நீங்களும் வாங்க, அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். ஓடுறோம், உலகம் ஃபுல்லாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி போதகர்கள், மேடையில் இருக்கிற போதகர்கள் வேலை தான் அது. அவங்க தான் புண்ணியங்களை அறிக்கணும், அவங்க தான் பிரசங்கத்தை கொடுக்கணும், செய்யணும், அவங்க தான் வாழணும், அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், அவங்களுக்கு அடங்கி இருக்கணும். உண்மைதான். ஆனால் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வரவழைக்கப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை செய்திருக்கார், ஒரு ரோல், ஒரு பணியை கொடுத்திருக்கார். என்ன பணி? புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். நான் சொன்னேன், என்னோட வாழ்க்கை மாறின பின்பு என்னால் சும்மா இருக்க முடியல. கிட்டார் எடுப்பேன். நான் சின்ன வயசுல நல்லா கிட்டார் வாசிப்பேன். நடுவில் ஏதாவது கிட்டார் வாசித்து ஒரு பாட்டு பாடுறோம், சரியா? சின்ன வயதில் நான் கிட்டார் வாசிப்பேன். ஸோ நான் கிட்டாரை தூக்கிட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, அப்போ நான் வந்து 1ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். கிட்டாரை தூக்கிட்டு போயிடுவேன். பாலிடெக்னிக் காலேஜ் முன்னால் நின்று கிட்டாரை வாசித்து நான் மட்டும் கிறுக்க மாதிரி பாடுவேன், பைத்தியக்காரன மாதிரி. விடுதலை 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 பெற்றேன் பாடுவேன். லூஸ் வந்துட்டு, லூஸ் வந்துருக்கு பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கவலையே பட மாட்டேன். எனக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷம் இன்னைக்கும் அது பப்ளிங், அது அப்படியே பொங்கி வழிந்து கொண்டு இருக்கு. ஏன் தெரியுமா? பைத்தியக்காரனா போல பாவத்தை பருகி கொண்டு பரிதாபமாக இரவெல்லாம் கண்ட பாடலையும் பாடிட்டு, கூட உள்ள அவ்வளோ பேர் நல்ல மேண்ட்ரக்ஸ்னு ஒரு மாத்திரையை போட்டு நல்ல போதையில் இருப்பாங்க. மாப்பிள்ளை இன்னொரு பாட்டுன்னு கண்ட பாடலையும் கிட்டார் அவஸ்தை பாடுவேன். அந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றி
அந்த தெய்வீக வாழ்க்கையை கொடுத்தாரப்பா. அவரை எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும், சொல்லாம இருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்க நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பி உலகத்துக்குள்ளா கொண்டு போக போறாரு. வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் இந்த உலகத்துல உங்களை படைத்ததுக்கு நோக்கம் உண்டுயா. சும்மா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்வதற்காக அல்ல, அதற்காக அல்ல. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ரோமர் 10:1 இப்படி அழகா சொல்றாரு பவுல், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஐயா, இந்த பாரம் இருக்கா? சத்தியமங்கத்தில் உள்ள இது பக்கத்தில் ஏதோ ஒரு பவானி ஏதோ சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்தே போயிட்டு இருக்காங்க மக்கள். இவங்களை பார்க்கும்போது உங்க உள்ள உடையணுங்க. அறியப்படாத, ஒன்றுமே தெரியாத, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாத கால்நடையா போறாங்களே. எங்க ஊர் பக்கத்தில் திருச்செந்தூருக்கு போவாங்க. பரிதாமருக்கு நான் வரும்போது கூட பார்த்தேன், மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு, பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு, இங்க குத்தி அங்க குத்தி, ஐயோ பார்க்கும் பொழுதுலாம் உள்ள உடையணுங்க. நான் பெற்றுக்கொண்ட இந்த அந்த ஆண்டவரை இவங்க அறியலையே, இவர்களுக்காக இயேசு சிலுவையில மரித்தாரே. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? சபையாக, குடும்பமாக புண்ணியங்களை அறிவிக்கணும். வாழ்க்கையின் மூலமாக அறிவிக்கணும், நம்முடைய செயல் மூலமாக அறிவிக்கணும். முதல்ல யார் கிறிஸ்தவன், யார் உண்மை சீடன் பார்த்தோம். ரெண்டாவது என்ன செய்யணும், அவனுடைய வேலை என்னன்னு பார்க்குறோம். அவனுடைய வேலை புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். வாட்ச்மேன் நீ என்ற ஒரு அற்புதமான மனிதனை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன் புஸ்தகத்தில். ஒரு தேவ மனிதர், அவர் ரொம்ப அருமையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். அது ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் நிறைந்த இடத்துல தைரியமாக ஆண்டவருக்கு சாட்சி சொன்னார். இவரை நிறுத்தவே முடியலன்னு தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு இன்னும் சும்மா கேட்ட இனிமே ஆண்டவரை பற்றி சொல்லாருன்னு அவர் சும்மா இல்லை, அவர் அங்கே போனாலும் எழுத ஆரம்பித்தார். நிறைய எழுதுவாராம். எழுதி எழுதி மக்களுக்கு கொடுப்பார். பார்க்கவங்கட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், ஏசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் இஸ் த ஒன்லி சேவியர். அவர் ஒருவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும், உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்வதற்காக தான் இந்த உலகத்தை வந்தார். சொல்லிக்கிட்டே இருப்பாராம். என்னடா இங்கே கொண்டு வந்து போட்டாலும் அங்கே உள்ளவங்களெல்லாம் மாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி நாக்க வெட்டிட்டாங்க. நீ சொல்ல தானே செய்கிற, நாக்க வெட்டிட்டேன்னு சொல்லுவியான்னு. அவர் அது கவலையே படலை. நாக்க தானே வெட்டினீங்க, கவலையே பட மாட்டேன், நான் கையால் எழுதி எழுதி அனுப்புவேன். இப்போ அப்படியே உட்காந்துட்டே இருப்பாரான். யாராவது நடந்து போனால் அந்த அந்த ஜெயிலர் அந்த வேறு யாராவது சக கைதிகள் அப்படி போனாங்கன்னா அடிலோடு தூக்கி போட்டுருவாராம். அதில் அழகாக எழுதியிருப்பாரான், இயேசு உன்னை நேசிக்கிறார், அவங்க லாங்குவேஜில் எழுதி போட்டுருவாராம். ஸோ அதை அவங்க வாசிப்பாங்களா, அவங்களுக்கு என்ன நேசிக்கிறாரா? நேசிக்க பேச முடியாது, நாக்க வெட்டியாச்சு. நேசிக்கிறார், ரொம்ப நல்லவர், நமக்காக சிலுவையில் மரிச்சாரு, உன்னை பாவத்திற்கு நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நேசிக்கிறதுலாம் ஆக்ஷன்லேயே போட்டு சொல்லுவாராம். அப்படியே ஷாக்காக இதை பார்த்துக்கிட்டே போவானா. இப்படி செய்ய ஆரம்பிச்சார். இதை பார்த்த ஜெயிலர்ஸ், என்னடா இவன் கையில இருந்து எழுதுறான, 2 முழம் கைகளையும் வெட்டிடுவோன்னு சொல்லி 2 முழம் கைகளையும் வெட்டிட்டாங்க. நாக்கு வெட்டப்பட்டாச்சு, 2 முழங்கைகள் வெட்டப்பட்டாச்சு. ஆனால் புண்ணியங்களை அறிவிப்பதை அவன் விடுவதில்லை. என்ன செஞ்சானா தெரியுமா? பிரஷ்ஷை உன்னை வாங்க சொல்லி காலில் எழுதுவானா, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறா எழுதி அந்த இதை அப்படியே தள்ளி விடுவானா. பாருங்க எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. என்னையா செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு? நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் என்று உங்களை பார்த்து கேட்கிற, மகனே நீ ஆவியில நிரப்பப்படணும்னு ஆசைப்படுற, நீ ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்படுற, எஸ். ஆனா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நீ செயல்பட்டு இருக்கிறியா? உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், அடுத்த தெருக்காரன் எப்படி இருக்கான், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கிறியா? இவ்வளவு பரிதாபமாக போயிட்டு இருக்காங்களே, இவங்களை குறித்து யார் சொல்வது? யார் சொல்வது? நீங்கள் அல்லவா? இவங்க பார்த்தாங்க, என்னடா காலில் வச்சு எழுதுறாங்க, கால் முழங்காலையும் வெட்டிட்டாங்க. என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. நாக்க வெட்டியாச்சு, முழங் கைகளை வெட்டியாச்சு, முழம் கால்களை வெட்டியாச்சு. அப்பவும் உடலை அவன் எழுதி வச்சிருந்ததெல்லாம் கண்ணால பார்த்து இதை எடுத்துக்கோங்க, இயேசு நேசிக்கிறார், கண்ணால் சொல்லலாம். கண்ணாலே அதை பேசுற, கண்ணையும் பிடிக்கிட்டாங்க. நடந்த சம்பவங்க. 2 கண்களும் பிடுங்கப்பட்டு, 2 கைகளும் கால்களும் முழங்கால்களும் வெட்டப்பட்டு, நாக்கு வெட்டப்பட்டு இருந்த போது கூட இயேசுவை மறுதலிக்கல. இயேசுவின் புண்ணியங்களை அறிவிப்பதற்காக இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணுமே மக்கள்னு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு எங்க இருக்குது? கடைசியில் அவனை கொன்னுட்டாங்களாம். யோசித்து பாருங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அருமையான இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் நான் அடிக்கடி சொல்வேன். நானும் என் மனைவி பேசணும், நிறைய ஊழியம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இல்லவே இல்லை. இன்னும் அறியப்படாத மக்கள் எத்தனையோ கோடியா இருக்காங்க ஐயா. இதே ஊர்ல சத்தியமங்கலத்தில் இருக்கிறாங்களே, இவங்களை குறித்த பாரம் இல்லாம நீங்களும் நானும் சாதாரணமா வந்துட்டு போனோம்னா, நான் மட்டும் ஆவியில நிறைஞ்சிட்டேன் பிரதர், 3 நாள் வந்தேன் பிரதர், ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அப்படியே ஆவின என்ன வார்த்தை போட்டிருந்தாங்களோ, அக்கினியின் எழுப்புதல நான் நிரம்பி இருக்கிறேன், அப்படியே போய் நான் ஜெபித்து கொண்டே இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். செயல்பட வேண்டும். புண்ணியங்களை அறிக்க வேண்டும். 3ஆவதாக பாருங்க, கடைசியாக அவனுடைய தகுதி என்ன? வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ்? அவனுடைய தகுதி என்ன? ஸ்டேட்டஸ்னோடனே நல்லா தெரியும். நம்ம எல்லாம் இப்போ மொபைலில் எல்லாரும் காலையில் ஸ்டேட்டஸ் வச்சுருவோம். நானும் வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்கள் ப்ரோக்ராம் தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு we are praying for you, உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி போட்டாங்க. டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டுருவேன்.
காலையில் எழுந்து ஆண்டோட சமூகத்தில் உட்காந்துட்டு கடைசியில் ஒரு 1 hour கழிச்சு ஸ்டேட்டஸ் போட்டால் 500 பேர் பார்க்கலாம். என்னடா காலையிலேயே ஸ்டேட்டஸை பார்க்கிங்களா? இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ரைட், இன்னைக்கு உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சும்மா நம்ம மொபைலில் வைக்கிற ஸ்டேட்டஸ். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தகுதி உண்டு. என்ன தகுதி? 5 தகுதியை அழகாக சொல்லியிருக்காரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான மக்கள், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். என்ன அழகா சொல்லியிருக்கா பாருங்க. இவ்வளவு இருக்கும் பொழுது இதை பெற்றுக்கொண்டு நம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டுமே. ஒரு மருத்துவருடைய தகுதி என்னங்க? மருந்து கொடுத்து சுகப்படுத்துவது. ஒரு டீச்சருடைய தகுதி என்ன? படிக்காத முட்டாள் பிள்ளைகளை கூட படிக்க வச்சு பாஸ் பண்ணி 100 மார்க் எடுக்க வைப்பது. அதே போல உங்களுக்கும் எனக்கும் தகுதி உண்டு. அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், ரைட்? அவர் உலகத்தையே பிடிக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவர்கிட்ட வந்து சொன்னாங்களா, ஐயா நம்ம படையில் ஒருத்தன் இருக்கான், ரொம்ப கோழையாக இருக்கான், என்னெல்லாம் சொன்னாலும் அவனை மோட்டிவேட்டே பண்ண முடியல, அப்படியே சோர்ந்து போயிருக்கான், முன்னால் போனால் பிட்டால போகிறான். ஆனால் எப்படியோ படையில் சேர்ந்துட்டாமே. இந்த பட்டாளத்தில் இருக்க அவனுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க, வாரேன் ஏன்னா அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நேராக வந்தாரான். அவன் நின்றுட்டு இருக்கான். இவன் தான் அவன். அப்படியா, உன் பேர் என்னப்பா அப்படின்னு. அலெக்சாண்டர். நானா? ஏய், உன் பேரை கேட்டேன், என் பேரை கேட்கல. உன் பேர் என்ன? என் பேர் தாங்க அலெக்சாண்டர். நானா சொன்னார் அவரு, இதை சேஞ்ச் யுவர் நேம் ஆர் சேஞ்ச் யுவர் கேரக்டர். ஒன்று அவன் உன் பேரை மாத்து, அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர். எவனுக்கும் பயப்பட மாட்டான், பயப்படா நெஞ்சம், அஞ்சான் நெஞ்சம் உள்ளவன். அந்த பேரை வச்சிருக்க, நீ ஒன்றும் பயப்படாத. அல்லது கோழையா நீ போயிருந்தேன்னு ஓடி, கோழையா இருக்காதன்னு சொன்னாராம். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீர்கள், உலகத்தார் அல்ல. அழகா யோவான் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் பிதாவிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, இவர்கள் உலகத்தில் தான் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தார் அல்ல. we are in the world but not of the world. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. உலகத்துல இருக்கும் பயங்கரமான பாவம் நிறைந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு உலகம் தான், அதுல தான் வாழ்றோம். ஆனா நீங்களும் நானும் வித்தியாசமானவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். முதல்ல பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்துருக்கிறாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம புரிவதே இல்லை. நான் இன்னும் அப்படிதாங்க, என்னங்க செய்யறது, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பிரித்து எடுக்கப்பட்டேன், ஐ அம் a chosen vessel. சொல்ல முடியுமா? இந்த புறாலாம் சாப்பிட்ற இடத்துல ஒரு குடியானவன் டெய்லி அதுக்கு சாப்பாடு போடுவான். புறாக்களுக்கு எல்லா புறாவும் அப்படி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும், நல்லா சாப்பிட்டுட்டு போயிடும். இதை ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்துச்சான். நீங்கள் நல்லா கதை கேட்பீங்க போல, எல்லாம் ரொம்ப சீரியஸாக கவனிக்கிறீங்க. வசனத்தை சொல்லிட்டு இருக்கேன், கவனிங்க, ரைட்? வந்து காக்கா வந்து ஒரு நாள் பார்த்துட்டு இருந்து, நம்மளும் சாப்பிடணும், ஆனால் நம்ம போனால் நம்மளை கொத்தி எடுத்துரும். அப்போ என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஒரு ஆஷஸ் என்ன தமிழ்? சாம்பலாக இருக்கிற இடத்துல போய் நல்லா புரண்டு, நல்லா அந்த அந்த ஆஷ் கலராக ஆக்கிட்டு, கருப்பை சரியா ஆக்கிட்டு, அப்படியே புறா மாதிரி வந்து டயங்கன்னு வந்து உட்காந்து சாட ஆரம்பிச்சான். ஒரு புறா பார்த்துட்டே இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக நட்டாவெல்லாம் மாத்தமாக இருக்க, இந்த நட்டை நம்ம ஆள் கிடையாது, யாரும் நம்ம கூட்டத்தில் இல்லாமல் இருக்கா. நல்லா பார்த்தா அது ஒரு மாதிரி இப்படி நடந்து போய் சாப்பிடுது. புறாவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? கண்டுபிடிச்சவன கொத்துன்னு கொத்தி அனுப்பிட்டான். நல்லா கவனிங்க, உலகத்தோட நம்ம ஒத்து போக முடியாது. நம்ம வித்தியாசமானவர்கள். நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, கரங்களை பற்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்டவன்பா. உமக்காக புண்ணியங்களை அறிவிப்பதற்காக இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவன். மறந்து போகாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ராஜரீகம், கின்லிகுட். நிறைய பேர் எங்களை கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் கோட்டு சூட்டில் அடி வேற லெவலில் வரீங்க, ஒரே பந்தாதான் அப்படின்பாங்க. பந்தாக்கு இல்லைங்க, நான் ராஜாவுடைய பிள்ளைங்க. ராஜாவுடைய பிள்ளை வேட்டி, கிழிஞ்ச வேட்டியும் ஒரு சட்டையும் போட்டு இப்படி போவானா? ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய மகன். நீங்களும் ராஜாதி. எப்போ முட்டிக்காரன். இதை சொல்லிக் கொடுத்த யார் தெரியுமா? டிஜே சங்கர். ஒரு நாள் அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, தம்பி எப்பவுமே டீக்கா இருப்பா, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் போயிட்டாரு, எங்க போனாலும் பெஸ்ட் ட்ரெஸ், பிரசன்டபிளா, அப்படி பார்ப்பதற்கு ஆண்டவருடைய இந்த ராஜாங்கத்திலிருந்து வந்த மகன்னு தெரியணும். அப்படி இருக்கிறோமா? நம்ம இருக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம வித்தியாசமா இருக்கிறோம். மேரின்னு குவீன் எலிசபெத்துடைய மகள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுமா அந்த பொண்ணு. கிளாஸில் ஏன்னா ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் அந்த அம்மா வந்து அப்படியே கிளாஸில் எல்லாரையும் கிண்டல் பண்ணும், டீச்சரை பண்ணும். ஏன்னா குவீனுடைய டாட்டர், ராணியுடைய மகள், ஒன்றும் செய்ய முடியல. ஒரு டீச்சர் எப்படியாவது இவ்வளோ மாற்றணுமே சொல்லி ஒரு நாள் பிளான் பண்ணி என்ன செஞ்சாங்களாம், போர்டில் எப்படி எழுதி போட்டாங்களாம், we have in our class the next queen of England. நம்ம கிளாஸில் ஒரு மகள் இருக்காள், அவள் தான் வருங்கால ராணி, இந்த இங்கிலாந்து தேசத்தின் மகாராணின்னு எழுதி போட்டாங்களாம். இந்த அம்மா வந்து வாஸ்து பார்க்குது, இந்த சின்ன பொண்ணு, ஆஹா நான் வந்து எவ்வளவோ பெரிய ஆளுனே, என்னுடைய அம்மா ராணி,
வருங்காலத்தில் நான் தான் ராணி, நான் இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது. அன்னைக்கு மாறிச்சான். நல்லா கவனிங்க, ராஜாவுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ராஜாவுடைய மகனுடைய தன்மையோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்வீங்களா? சும்மா சின்ன சின்ன காரியங்கள் சண்டையை போட்டுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் நம்ம அழைப்பை விட்டுட்டு இருந்தோம்னா நீங்களும் நானும் தவறாக போயிட்டு இருக்கோம். மூணாவது பிரீஸ்ட்ஹுட், ஆசாரிய கூட்டம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. நம்ம வித்தியாசமானவர்கள், வித்தியாசமா இருக்கணும். இங்க இருந்து போன பிறகு நீங்க இந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு உங்களை பார்த்தோன்னே போறதுக்கு முன்னால வேற மாதிரி இருந்தா கூட்டத்திற்கு முன் கூட்டத்திற்கு பின் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? கூட்டத்துக்கு முன் கூட்டத்துக்கு முன் சொல்லுங்க பிரதர், கூட்டத்துக்கு பின். ஏன் தெரியுமா? எனக்குள்ளாக அந்த ராஜாங்கம் வந்து விட்டது. ஹல்லேலூயா சொல்லணும். நான் கேட்பேன் பாஸ்டர்ட்ட, ரெயின்விட்ட கேட்பேன் எப்படி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரியா 4 பரிசுத்த ஜாதி. நல்லா கவனிங்க, உங்களை யாராவது என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிசுத்த ஜாதின்னு மட்டும் சொல்லுங்க. சும்மா அந்த ஜாதி இந்த ஜாதி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நான் தைரியமா இப்படி சொல்றேன்னா எனக்கு 2 பையங்களும் கல்யாணம் பண்ணும்போது எந்த ஜாதினே பார்க்கல. ஆண்டவருக்கு முன்பாக சொல்றேன். வந்த பிறகுதான் தெரியும் இவங்க வேறையோ. ஓகே, வாழ்த்துக்கள், வாமா என் வீட்டு மருமகளே வா, வலது காலை எடுத்து வான்னு சொல்லி கூப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேசுறோம். நான் சொன்னேன் தெரியுமா, சொன்னதை செய்வீர்களா? நல்லா பேசுறோம். நான் தான் பேசுறேன். நான் இதை ஒரு சபையில பேசியிருக்கேன். என்ன பேசுறேன்னா ஜாதியை பத்தி பேசுறேன். இந்த மாதிரி பண்றோம். திருநெல்வேலியில் ரொம்ப இங்கெல்லாம் நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனால நீங்க அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ ஒரு இடத்த தைரியமா பேசினேன். பேசி முடிச்சுன்னு ஒருத்தர் சொன்னார், பாப்பா உங்க பொண்ணு கல்யாணம், உங்க பையனுக்கு கல்யாணம் வரும்போது அதே ஆளை கூப்பிட்டு சொன்னேன், பாத்தீங்களா வேற ஆள் தான் நம்ம ஆளு, ஆனா என் ஆளு என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்? பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசியாக இஸ் ஓன் பீப்புள், அவருடைய சொந்த ஜனம். உங்க விரலை வச்சு உங்க கண்ணை தொட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க இமை மூடிடும். இமையை திறந்துட்டே தொட்டிடுவீங்களோ? தொடவே முடியாது. பக்கத்துல வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா முடியும். நம்ம விரலே நம்ம கையை தொட விட மாட்டீங்கன்னா உங்களை தொடுகிறவன் பிதாவின் கண் மணியை. கவலைப்படாதீங்க பிரதர், எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பிரதர், அவன் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கான். கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய பிள்ளை நீங்க, ராஜானுடைய பிள்ளை. ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்களுக்கு ஒண்ணுனா அவர் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. சரிதானா? நீங்க செய்ய வேண்டியது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரால் அவருடைய இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. முதல்ல அவருடைய பணியை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். தகுதியோடு இருக்கிறேன். பணியை செய்ய புறப்பட்டு செல்லுங்கள். தேவ வல்லமை எப்படி உங்கள் வெளிப்படும் தெரியுமா? இப்படிதான். சரிதானா? சுற்றி இருக்கிற காரியங்களை நீங்க பார்க்க வேண்டும். உங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள். ஆண்டவருடைய மகிமையின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பிரசனத்துல நீங்கள் வந்து கேளுங்க. அவர் ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? எனக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். எங்களுக்கு வயசு, நான் அடிக்கடி சொல்வேன், மனைவி நீ திட்டுவார சொல்லும் போது, RAC புக் பண்ணியாச்சுமா, எப்போ கிளியர் ஆகுமோ தெரியாது அப்படின்னா எனது ட்ரெயின்ல போனீங்கன்னா தெரியும். RAC, ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். என்ன தெரியுமா? ஒரு டிக்கெட் இதாயிட்டுனா டக்குன்னு உள்ள போயிடும். எப்போ கூப்பிடுவாரோ தெரியாது. போறதுக்கு முன்னால ஒரு கூட்டம் மக்களை ஆதாயப்படுத்திட்டு தான் போனுங்க. அதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். நல்ல எங்களுக்கு கையில நிறைய பிள்ளைங்களை வாழ வைக்க கிட்டத்தட்ட 370 பிள்ளைங்க கிட்ட 45 வருஷமா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டோம். இது காணாது. ஆண்டவர் வைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வருஷம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பேர ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும். அது வரைக்கும் வைராக்கியமாக செயல்பட ஆரம்பிப்போம். நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய உள்ளம் இதிலே ஒருவேளை பலவீனமான உள்ளவர்கள் கொஞ்சம் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நடந்த சம்பவம் காலை 7 மணிக்கு அந்த பஸ் குஜராத் மாநிலத்திலே போய்கொண்டிருக்கிறது. குஜராத்தில் உங்களுக்கு தெரியும், வயது மகனை இடுப்பில வைத்துக் கொண்டு பஸ்ல ஏறுகிறாள். ஒரு பெரிய தன்வந்தர், நல்ல பெரிய ஜிப்பா போட்டிருக்காரு, பெரிய செயின் போட்டிருக்காரு, வட செயின் போட்டிருக்காரு, தங்க செயின். அப்படி உட்காந்துருக்காரு பிராசுதார். அவர் பக்கத்துல போய் ஒரு கம்பியை பிடிச்சி நின்றுட்டே இருக்காங்க. பீல் ஜாதி மகள், 1.5 வயது மகன் இடுப்புலே. பஸ் டேர்னிங்ல அப்படி திரும்பி அப்படி போகும்போது அந்த சின்ன பையன், அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அப்படி டேர்னிங்ல காலை அப்படியே அந்த ஐயாவுடைய தோளுல அப்படி லேசா தட்டிட்டான். அவ்வளவுதான். கத்துகிறார் இவர். கேவலம், ஒரு கீழ்ஜாதி மகளுடைய மகன்
என் மேலே பட்டுட்டு இது தீட்டு, எனக்கு இதுக்கு பதில் வேணும். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா தெரியாமல் பச்சை குழந்தை, அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, அவனுக்கு அந்த பேலன்ஸ் இல்லாதனால அந்த அப்படி திரும்பும் போது அப்படி இந்த அவனுக்கு சரியாக உட்காராதனால அப்படி காலை நீட்டிட்டாயா, மன்னிச்சிருங்கய்யா, நான் நடந்து போயிடுறேன், நீ விட்டுருங்கய்யா. முட்ட முடியாது, எவ்வளோ கேவலம் எனக்கு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ சொந்த ஜாதி ஆள், உன் மகன் என் மேலே பட்டானா அதை மாதிரி கேவலம் தீட்டு எனக்கு கிடையாது, எனக்கு இதுக்கு பதில் வேணும். போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, நடந்த சம்பவம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் வருது. அப்பவும் இந்த அம்மா அப்படி சாஷ்டாங்கம்மா பிள்ளையோட கீழே விழுந்து, தரகுப்புற விழுந்து, தரையில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் நடந்தே போயிடுறேன், தெரியாமல் ஏறிட்டேன், பிள்ளை தெரியாமல் செஞ்சுட்டு. என்ன நடந்தது தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டர் வருகிறார், இந்த அம்மா இடுப்பில் இருக்க பிள்ளையை அப்படி பிடுங்கிறார், வலுக்கட்டாயமாக இழுத்து தலைகீழாக கிழிக்கிறார். ரத்தம் சொட்ட 1.5 வயது மகன் தாய் முன்பாக சத்தாயா. நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அறியாத வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நானும் போதும் நல்ல வசதியாக இருக்கிறேன், வாழ்ந்துட்டு நான் என்ன பிரயோஜனம்? நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு பணிகளை செய்வதில்லை, தகுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்று திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, இந்த ஆண்டில் 2026 நீ செய்கிற காரியம் என்ன? பிறர் மேல கொஞ்சமாவது அக்கறை கொள்வாயா? முழங்கால்களை முடக்குவாயா? கண்ணீர் சிந்துவாயா? இவர்களுக்காக தேசத்திற்காக ஜெபிப்பாயா? இதற்காகவே அவனை இந்த நாளில் அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார். கண்களை மூடி ஜெபிப்போமா? முழங்கால் படி போட முடியும்னா முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சுவாமி? நானும் ஆண்டவரே இன்னும் உமக்காக ஏதாவது இந்த ஆர்டரை செய்யணும். ஏதாவது இந்த கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் அப்படிதான் வளர்த்தோம், அப்படிதான் இந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக. இந்த பிள்ளைகள் எல்லாம் அறியாமல் போய்விடக்கூடாது, அவர்களுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டுமே. இதற்காகவே நாங்கள் 2 வால்ஸ் இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி என்னை பறைசாற்றி கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்காக வாழும் பாக்கியத்தை எனக்கு தாரும். இயேசுவின் அன்பை அறியாமல் கோடி மக்கள் அலைந்து திரியும் வேளையிலே திறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? அறியாதோர் இயேசுவை அறிந்திடட்டும், அறிந்திட்டோர் யாவரும் செயல்படுவீர். அறியாதோர் இயேசுவை அறிந்திடட்டும், அறிந்திட்டோர் யாவரும் செயல்படுவீர். தேனிலும் இனியன செய்தியினை அறியாதோர் ஆயிரமே, தேனிலும் இனியன செய்தியினை அறியாதோர் ஆயிரமே. ஆத்தும பாரம் தாகத்துடன் திறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? அறியாதோர் இயேசுவை அறிந்திடட்டும், அறிந்திட்டோர் யாவரும் செயல்படுவீர். அறியாதோர் இயேசுவை அறிந்திடட்டும், அறிந்திட்டோர் யாவரும் செயல்படுவீர். தாமதிக்க இனி காலமில்லை, இயேசுவை அறிவிக்க ஆட்கள் இல்லை. தாமதிக்க இனி காலமில்லை, இயேசுவை அறிவிக்க ஆட்கள் இல்லை. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் திறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? அறியாதோர் இயேசுவை அறிந்திடட்டும், அறிந்திட்டோர் யாவரும் செயல்படுவீர்.
வாலிப தம்பி தங்கச்சி, இது வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்துட்டு இருந்தியோ அது தெரியாது. ஆனால் இன்று ஆண்டவர் மிக தெளிவாக உன்னோடு கூட பேசியிருக்கிறார். ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டுமே, ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டுமே. என்னை சுற்றி நிற்கிற மக்கள், அறியாத மக்கள் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு இயேசுவை கொடுப்பது யார்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது எத்தனையோ பேர் மடிந்து போயிட்டு இருக்காங்களே. ஒரு நாளிலே உண்மை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க கேட்பீங்கப்பா, என்ன செஞ்சாய் மகளே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்வீர்கள்? இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள், இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒரு ஆண்டவர்களோடு கூட பேசியிருந்தார். அத்தனை கண்களை மூடி இருக்கிற நானும் கண்ணை திறக்க போறதில்லை. நீங்க எழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல நான் ஒரு 5 ஆத்துமாக்களை அது உமக்குள்ளாக கொண்டு வருவேன் சுவாமி, ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வருவேன், அவர்களை உமக்கு நேராக திருப்புவதற்கு எனக்கு உதவி செய்ய. எழுந்திருந்து ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்வீங்களா? மனித கண்கள் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இவளாவது செய்ய போறான்னு உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் முன்பாக எடுக்கிற இந்த தீர்மானம் பரலோகம் கழிகொறும் ஒரு தீர்மானமாக இருக்கட்டும். பரலோகத்திலிருந்து தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவார், உங்களை அக்கினியினாலே நிரப்புவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்க சொல்லலாம், எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, உன்னைத்தான் தெரிந்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை பேசுவார் என்றார். எழுந்திருந்து ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நான் வருகிறேன் சுவாமி, என்னை அனுப்பு ஆண்டவரே. யார் நமது காரியமாய் போவார்? யார் இந்த சத்தியமங்கலத்திலிருந்து எங்க பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு என்னை பற்றி சொல்வார்கள்? ஆண்டவர் கேட்டு வந்திருக்கிறார். அம்மா உங்க பக்கத்தில் இருக்கிறார். நான் உங்களுக்காக சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த மக்களுக்காகவும் நடந்து போறாங்களே, தங்களை வெறுத்து போறாங்களே, இவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்தினேனே. அறியாம செய்யறாங்கம்மா, அறியாம செய்யறாங்க. ஐயா நீ செய்வாயா, நீ சொல்வாயா, நீ செல்வாயா? தகப்பனே, யாரெல்லாம் உள்ளத்துல எந்த தீர்மானம் எடுத்தார்களோ அவர்கள் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. வலுவாதபடி நான் உங்களை காத்துக்கொள்வேன் சொன்னீங்களே, மாசற்றவர்களை அந்த நாள் பரியந்து நடத்துவேன் சொன்னீங்களே, இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறோம். இவங்களை ஆசீர்வதி. அருமையான பாஸ்டர் மனுவேலுக்காக, ரினோ அவங்க குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் எவ்வளவு பாரத்தோடு இந்த பணியை ஆரம்பித்து இத்தனை மக்களை, ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்கள் சகோதரன் மூலமா தொடர்ந்து இந்த பணி நடக்கிறதே, இதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆத்துமா ஆதாய பணி தானே அவருடைய மூச்சாக இருந்தது. கடைசி வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்பட்டோமே. அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை இந்த வரும் நாட்களை சந்ததிக்கு கொடுத்துடலாம். சந்ததி சந்ததியாக சேவிக்க உதவி செய்தலாம். சபை வளரட்டும். வந்திருக்கிற அத்தனை போதகர்களையும் ஆசீர்வதியும். எழுந்து நின்று உமக்கு முன்பாக சாட்சி சொன்னவர்களை, நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை வைத்து பயன்படுத்தும் என்று சொன்னவர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Jesus. God bless you.